compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். விஜய் அவர்களை கவர்ச்சிக்காக தான் அவர் பின்னாடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் இடத்துக்கு வராருன்னா அவர் மூஞ்ச பார்த்துருன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த கூட்டம் சேருதுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் நேற்று என்ன பதில்? சரியான பதில் தானே. வந்தாலும் கூட்டம் வரும், வராட்டினாலும் கூட்டம் வரும். மக்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் ஆதரவு எப்பவுமே நம்ம இருக்குங்கிறத சொல்லுவோம். எம்ஜிஆர் இல்லைன்னா இந்தியா மக்கள் எதிர்பார்க்கிறாங்களே அப்படிங்கும்போது எம்ஜிஆர் அவர் தானே வரல, அவருடைய தொப்பியும் கண்ணாடி மட்டும் வேண்டாங்க சீட்டில் உட்கார வச்சுக்கலாம். அந்த தொப்பியும் கண்ணாடியை பார்த்தாலே மக்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு முத்தமிழ் அறிஞர் அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு பவர் இருந்து நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி விஜய் வந்தாலும் கூட்டம் வரும். கரூர் சம்பவம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். நம்ம அடுத்து இது மாதிரி நடக்காத அளவுக்கு நீங்க எல்லாமே நீங்க தான் பண்ணணும். காவல்துறை என்ன அனுமதி கொடுத்தாலும் நீங்க பாதுகாப்பா இருங்க. விஜய் டீட்டெயிலா பேசியிருக்காரு. அதன் விளைவாக தான் நேற்று எல்லா சென்டர்லயுமே ஒரு போராட்டம் மீட்டிங் பண்ணுவது பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடந்திருக்கு. குறிப்பிட்ட சிலரை ஜென்சி ஜென்ரேஷன் தப்பு இல்லை, அவங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள மட்டுமே நம்பி இருக்காரு. ஒரு அரசியல்வாதி நீங்க பேசுற மெத்தட் ஒரு ஸ்டைலா இருக்கும். நீங்க அது மாறுபட்டு, அதாவது இவருக்குனே ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிருக்காரு அந்த பேசுறது. தனுஷ் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ரஜினி சாருடைய என்ன சொல்றா வெறிய ரசிகர்னு சொல்லலாம். விஜய் மாதிரியே அவர் கதை சொல்லும் போது ரஜினி கேட்ட கதை அவர் சொல்றாரு, என்ன மைண்ட்ல வச்சு நீ கதை ரெடி பண்ணு. சுந்தர்சி சொன்ன லைன் ஓகே, அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியல. இந்த தவறு தான் ஏற்கனவே கூலியில் நடந்தது, தக் லைஃப்ல கமலுக்கு நடந்தது. பட் அந்த தவறை ரஜினி திரும்பி செய்யக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. நம்ம கூட வெங்கி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். சார், விஜய் அவர்கள் உங்ககிட்ட இருந்து அவரோட அப்டேட்டை தான் அதிகமாக கேட்க சொல்லி ஃபாலோவர்ஸ் எல்லாமே விரும்புறாங்க. இங்கிருந்து தொடங்கிறேன் சார். நேற்று தமிழ்நாடு முழுக்க அவங்களோட கட்சியின் சார்ந்து நிறைய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கிட்டத்தட்ட அதை வெற்றியே அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சில நெருக்கடிகள் சில இடங்கள்ல கொடுத்ததுக்கு என்ன காரணம்? இந்த கூட்டத்தை பத்தி உங்களோட கருத்து? இல்லை, அது கூட்டம் கண்டிப்பாக சார், அது ஒன்றும் மறுப்பதற்கே இல்லை. விஜய் வந்தாலும் கூட்டம் சார், வராலன்னு கூட்டம் சார். ஓகே. எம்ஜிஆர் அவர்கள் நம்ம கலைஞர் ஐயா அவர்கள் நான் பழைய மேட்டருக்கு ஒன்று போயிடுறேன். அப்போது பொதுக்கூட்டம் ஒன்று போட்டு பண்ண போகும்போது எம்ஜிஆர் அவர்கள் வரணும். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கல, கலைஞர் அவர்கள்லாம் இருக்காங்க. எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லை. இப்போ இந்த தகவல் வருது. பட் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி தான் நான் போகணும், கருணாநிதி ஐயா வந்திருக்காங்க, நான் போகணுன்ட்டு அவர் பரப்புறதுக்கு பார்க்குறாரு. பயங்கர ஃபீவர், டெம்பரேச்சர் இருக்காங்க. டாக்டர்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சார் நீங்கள் போனீங்கன்னா ஈவினிங் டைமில் இன்னும் அதிகமாக வரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சரி டாக்டர்ஸ் அட்வைஸ் கேட்டுட்டு அந்த மீட்டிங்க்கு வராமல் எம்ஜிஆர் அவர்கள் நிற்கிறாங்க. இந்த தகவல் டைம் ஆக கலைஞர்களுக்கு வரப்படுது. அப்போது அது சம்மந்தமாக கேட்கும்போது எம்ஜிஆர் இல்லைன்னா எப்படியா மக்கள் எதிர்பார்க்குறாங்களே அப்படிங்கும்போது தான் அப்போ கலைஞர் அவர்களில் ஒரு விஷயம் சொன்னதாக ஒரு தகவல். எம்ஜிஆர் அவர் தானே வரல, அவருடைய தொப்பியும் கண்ணாடி மட்டும் வேண்டாங்க சீட்டில் உட்கார வச்சிடும் அப்படின்னு. ஓகே. அந்த தொப்பியும் கண்ணாடியை பார்த்தாலே மக்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அவரு முத்தமிழ் அறிஞர் அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு பவர் இருந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் கேட்டதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டு உள்ள வரேன். அது மாதிரி விஜய் வந்தாலும் கூட்டம் வரும், வராட்டினாலும் கூட்டம் வரும். அவருடைய ஃபோட்டோ மட்டும் பார்த்தாலே வரும். இல்லை சார், விஜய் அவர்களை கவர்ச்சிக்காக தான் அவர் பின்னாடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, தொண்டர்களும் இருக்காங்க. அவர் இடத்துக்கு வராருன்னா அவர் மூஞ்ச பார்த்துருன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த கூட்டம் சேருதுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் நேற்று என்ன பதில்? சரியான பதில் தானே இருக்கு. ஓகே. வந்தாலும் கூட்டம் வரும், வராட்டினாலும் கூட்டம் வரும். மக்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் ஆதரவு எப்பவுமே நம்ம இருக்குங்கிறத சொல்ல வந்திருக்காரு. அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இங்கே சென்னையில் சந்திச்சதுக்கு பிறகு சிறப்பு பொதுக்குழு போட்டதுக்கு பிறகு என்னுடைய ஆக்டிவிட்டி கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும். இனி மக்களை சந்திக்கின்ற வேலைகள்லாம் ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற விஷயம்தான் அவர் பேசப்பட்டது. இந்த சார் படிவத்தை பற்றி கூட அவரு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். ஆமாம், அவருடைய வீடியோ ஒன்று போட்டது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவருடைய மூமெண்ட்ஸ் இப்போ ஆரம்பிச்சாச்சு. இப்போ நீங்கள் விஜய் வர முடியாத இடத்துல கூட ரசிகர்கள் விஜய் வந்ததாக நினச்சிட்டு அது எந்த நோக்கத்திற்காக போடப்பட்ட கூட்டமோ, சிறப்பு விஷயத்துக்காக, பொதுவான விஷயத்துக்காக அவருடைய ஆதரவு இனிமேல் விஜய் கிடைக்குங்கிறதுக்கு நேற்று நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் சாம்பிளாக நான் பார்க்கப்படுறேன். தமிழ்நாடு முழுக்க நேற்று அதிரடியா அவங்களோட ஆர்ப்பாட்டங்கள் இருந்துச்சு. இனி அவங்களோட நடவடிக்கைகளும் அடுத்த கட்டமும் இப்படிதான் இருக்க போகுது. கண்டிப்பா அதான் சொல்றேன். நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். என்னுடைய இலக்கு நான் இதே தமிழக மக்களுக்கு செய்யணும், அதை நோக்கி போறேன்றாரு. போகிட்டு வந்துதான் பார்க்கட்டும், என்னதான் பண்ண போறேன், என்ன செய்ய நம்மளும் பார்ப்போம்லாம் இல்லையா. ஒரு வாய்ப்பு மக்கள் தர்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, அது யாருக்குன்னு தெரியாது.
ஸோ இவர் வர்றதுக்கான இந்த இந்த இடம் தான், இந்த கேப் இருக்குது இப்போ அவருக்கு. இதுக்கு முன்னாடி வந்திருக்க முடியாது. மிகப்பெரிய ஜாம்பவங்கள் இருந்தாங்க. இதற்கு பின்னாடி இந்த வரலாமா அப்படின்னா இது 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 வந்து சரியான சந்தர்ப்பம் வரும் விஜய்க்கு. இப்போ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, விஜய் டெப்டி சிஎம் அவர்கள் உதயநிதி அவர்களுக்கு அந்த காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் இப்போ இருந்தே வந்து ஒரு காயினத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இலக்கில் விஜய் வர்றாரு. தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்களுக்கும் சில அறிவுரைகள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. ஃபோன் வாயிலாக மாவட்ட செயலாளர்கிட்ட முக்கியமான ரசிகர் தலைவர்கிட்ட பேசியிருக்காரு. ஓகே. கரூர் சம்பவம் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். நமக்கு அடுத்து இது மாதிரி நடக்காத அளவுக்கு நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும், செய்யணும். காவல்துறை என்ன அனுமதி கொடுத்தாலும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் விஜய் டீட்டெயிலாக பேசியிருக்காரு. அதன் விளைவாக தான் நேற்று வந்து எல்லா சென்டர்லையுமே உங்களுக்கு இந்த ஒரு ஒரு போராட்டம் மீட்டிங் பண்ணுவது பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடந்திருக்கு இல்லையா? ஆமாம். கிட்டத்தட்ட 95% சிறப்பாக நடந்திருக்கு. அதை தான் நம்ம பார்க்க முடியுது. விஜயுடைய இனிமேல் இந்த அறிக்கைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் தொண்டட்டு ரசிகர்கள்ட்டையும் அவருடைய நிர்வாகிகள்ட்டையுமே அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு முழுக்க நீங்க ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் பண்ணுங்கன்னு சொன்ன விஜய் அவர்கள், அதுக்கு ஆதரவு கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொன்ன விஜய் அவர்கள் ஏன் சார் கலந்துக்கல? இங்கே ஒரு இடத்துல அவரோட பிரசன்ஸ் இருந்திருக்கணும். இல்லை, அதுதான் இப்போ என்னன்னா, பிகினிங்கில் இப்போ வந்து கலந்துங்கன்னு மக்கள் ரசிகர்கள் தொண்டர்கிட்ட சொல்றாரு. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமே மக்கள்கிட்ட போய் ரீச் அந்த கரண்ட்டுனுடைய விஷயங்கள் எடுத்து ஆகணும். நீங்கள் எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு தலைவர் வரணும்னா கண்டிப்பாக முடியாது. அது ஒரு சாதாரணமாக ஒருத்தராக இருந்து அரசியல் கட்சி தலைவராக இருந்திருந்தாருன்னா உள்ளே புந்திகள் இறங்கி பண்ணலாம் நீங்கள். பட் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸ். நீங்கள் சொன்னது இந்த கவர்ச்சி மாஸ் இருக்குது விஜய்ங்கிற ஒரு இது. ஜனநாயகன் பாட்டு வேற வந்து கலக்கிக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டு தளபதி கச்சேரி படம் 9 ரிலீஸ், அது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் நீங்கள் சொன்னோம் சார், விஜயை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் கண்டிப்பாக வரும். அது அன்பால் வர கூட்டம் தான். உணாமதியில் யாரும் வரப்போகிறது விஜயை பார்க்கறதுக்கு, அவருக்கு பிடித்தவர்கள் வரப்போகிறாங்க. அதில் எல்லா இடத்துக்கும் வரணுங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம், அதை மறுப்பதற்கு இல்லை. கண்டிப்பாக சென்னையில் கூட வந்திருக்கலாம், வந்து ஒரு 5 நிமிஷம் பார்த்து பேசி கூட போயிருக்கலாம். நீங்கள் இங்கே காவல்துறை அனுமதி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கணும், அது ஒன்று இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு வேண்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல, அதை சரி ஓகே நம்ம அவங்க சொல்கிறத கூட கேட்கலான்னு நினச்சிருக்கலாம் விஜய் அவர்கள். இனி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, இனி எல்லா இதுக்குமே எல்லாமே அவர் கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு மெயினாக கலந்துக்குவார். அதுக்கு வேண்டிய ஒரு சார்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதுதான் போட்ட கமிட்டி 28 கமிட்டி. அதுதான் என்னென்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், நிர்வாகிகள் கொடுக்கணும், எல்லாமே ஆதவ்ல இருந்து புஷில இருந்து எல்லாமே கொடுக்கணும். இவர் ஃபைனல் டிசிஷன் எடுத்து பண்ண போறாரு. நேற்று நடந்த ஆர்ப்பாட்டம் நீங்க பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணமே வந்து விஜய் எடுத்த முடியும். விஜய் அவர்கள் எங்கேயும் கலந்துக்கல அப்படின்னாலுமே கூட இந்த காணொலி இப்போ எவ்வளோ நாள் தான் இன்னும் காணொலியிலும் சமூக வலைத்தளத்திலும் அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னும் நிறைய விமர்சனங்களுக்கு பார்க்குறோம்ல சார். அது என்னைக்கு தான் சார் அதுக்கு ஒரு விடை என்னைக்கு கிடைக்கும்? இல்லை, அதுதான் அவர் வந்து இறங்கி வர்றதுக்கு கொஞ்சம் வந்து பிளான் பண்ணிட்டு தான் சார் இருக்காரு. கட்டமைப்போட வர வந்து கரெக்டாக ஒரு பொசிஷனில் வந்துட்டு மெயினான இடங்களுக்கு இன்னொரு மிஞ்சி போன ஒரு 5 மாதம் தான் இருக்கு, டைம் வேற இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போகிறதுக்கு உடல்நிலை சரி ஒத்து வரல அவங்களுக்கு. அப்போது மெயினான வந்து ஒரு 3-4 இடம் தான் சாய்ஸ் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தூத்துக்குடியில் ஒரு இடம் வந்து அவருக்குன்னு பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. தூத்துக்குடி மக்கள் எல்லாமே தெரியும். பழைய பஸ் ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு செட் பண்ணி ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி அந்த மீட் பண்ணும்போது தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரைன்னு சொல்லி மெயினான சவுத்தை பூரா லாக் பண்ணி அந்த ஒரு இடம் மட்டும் பண்ணாங்க. பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்தாங்க. அது மாதிரி தான் கோயம்புத்தூர், திருச்சி 2-3 இடம் தான் போனாங்க. அது மாதிரி இப்போ டைம் இல்லாதனால விஜயும் வந்து அந்த சார்ட்டில் வந்து சவுத்துக்கு போனால் ஒரு 3 இடம் 4 இடம் மெயின் இடங்கள் போயிட்டு வர்றது மாதிரி ஒரு ரெடி பண்ணியிருக்காரு. வர்றாரு. நீங்கள் சொன்னது மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது, சும்மா வீடியோ விட்டு அரசியல் பண்ண முடியாது. மக்கள் செல்வாக்கு இருக்கு. பட் இதை மீறி நீங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக வரணும். வந்து நீங்கள் வந்து நடக்கிற விஷயங்களை பேசினாதான் அது இன்னும் வந்து விஜய் கிரேஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் ரெடி பண்ணிட்டே தான் இருக்காரு. டிசம்பருக்கு பிறகு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அவரை கலந்துக்கிறார். விஜய் அவர்கள் நேற்று கலந்துக்கல சார், ஆனால் கூட்டம் கூடிச்சு. ஆனால் சில இடங்கள்ல ரொம்ப நெருக்கடிகள் கொடுத்தாங்க, மேடை போட கூட அனுமதிக்கல. ஏன் இந்த தொடர் நெருக்கடிகள் தாவேக்காக்கு மட்டும்? இல்லை, அது வரும் சார். அது நான் தான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் எதிர்கட்சியை நீங்கள் அடுத்த ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியாக இருக்கிறவங்களோ வந்து கண்டிப்பாக 3வது நபரை வர்றதுக்கான உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அது வந்து நடக்கும், அரசியலில் நடக்கும். இப்போ விஜயே நாளைக்கு ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு வச்சுங்களேன், புதுசாக ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு பிரேக் பண்ணலாம். ஓகே, அது வரும், அது இயல்பு. அது அரசியல் எதுவும் நடக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வரணும், உங்களுடைய இலக்கியை தாண்டி தான் வந்தாகணும். அந்த நெருக்கடிகள் வரும். ஆனால் பட் அது நெருக்கடியில் என்னென்னா அதுவும் பார்ப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஸ்டேஜ் போட்டு பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே அது வேண்டி ஏற்பாடு பண்ணணும். 2வது நாள் நீங்கள் ஸ்டேஜை போட்டுருவீங்க.
மக்கள் போக்குவரத்து மெயினான இடமா இருந்தால் என்ன பண்ண முடியும்? அது ஒரு சிரமத்துக்கு ஆளாகும். ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியது இருக்கும், கூட்டம் அதிகமாக வரும். இந்த சந்தர்ப்பத்தை வச்சு தான் சில நெருக்கடிகள் கொடுக்கப்படும். பட் ரொம்ப நெருக்கடிகள் வந்து இது கொடுக்குற வாய்ப்புகளும் இருக்காது. நீங்கள் எல்லாமே கேட்டு வந்து இல்லைன்னு நோட் சொல்ல மாட்டாங்க. திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் போட்டீங்கன்னா அங்கே வந்து பெர்மிஷன் கிடைக்காது. அதன் விளைவாக தான் இப்போ அந்த நெருக்கடிகள் வருது. பட் இதுங்களும் இனிமேல் ரசிகர்கள் கூட்டம் வந்தால் கூட இந்த பேரிகார்டை உடைக்கிறது, போக்குவரத்து மேட்டர்கள் வந்து இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நேற்று கூட நடந்திருக்கு. முன்பை விட இப்பொழுது கொஞ்சம் சிறப்பாக இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அதை பட் போக போக அந்த அனுபவம் எல்லாமே அனுபவம் தானே சார். அனுபவம் தான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஓகே, அந்த விளைவை இப்போ எல்லாமே கொஞ்சம் தேறிட்டு வர்றாங்க. இப்போ மேட்டர் அந்த எஸ்ஐஆர் விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக அந்த தமிழக உச்ச கழகத்தோட அதை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம்லாம் போக மாட்டேங்குது, அவங்கள ரொம்ப இது பண்றாங்க அப்படின்னு விஜய் அவர்களே சொல்றாரு. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? அதுக்கு விஜயின் கூட்டத்திலேருந்து எல்லாரும் இன்னும் தீவிரப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைங்களா? உண்மைதான். பட் சாதாரண மக்களுக்கே நீ ரீச் ஆகலைங்க. நீங்கள் டிவிக்கே தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ போகிறதுன்றது ஒரு பக்கம் போல, சாதாரண மக்களுக்கே நம்ம வந்து ரீச் ஆகலை. 30 நாட்களுக்குள்ளாக இந்த விஷயத்த பண்ணணும்னு ஆர்டர் வேறு இருக்கு. ஆமாம், எப்படி முடியும்? அது கிட்டத்தட்ட வந்து 6.5 கோடி மக்களுக்கு போய் ரீச் ஆகணும். இது வரைக்கும் 5 கோடி கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் போகணும். அந்த படிவம் வந்து 2002 2003 விஷயத்தை கேட்குறாங்க வேற. அது நிறைய பேருக்கு தெரியல, ஞாபகம் வேற இல்லை. எந்த இடத்துல போட்டோம், எங்கே போட்டோம், அது சரியாக பண்ணணும். அதாவது ஒரு தடவை தான் நீ கரெக்ஷன் பண்ண முடியும். ஆமாம், 2வது தடவை கரெக்ஷன் பண்ண முடியாது. அப்போ இவ்வளோ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங்காவது கொடுத்துருக்கணும். மக்களுக்கு இப்படி இருக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, நாங்கள் வரப்போகிறோம், ஃபார்ம் தரப்போகிறோம், நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னா அவங்க திடீர்னு எடுத்து இந்த ரீகால் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு இந்த எஸ்ஐஆர் இப்போ அந்த விண்ணப்பத்தை ஃபுல்லப் பண்ணுறதுல நிறைய குளறுபடிகள் இருக்குது. தவறுதலாக வேற நிறைய ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதில் குறிப்பாக டிவிக்கே பாதிக்கப்படுறாங்க. டிவிக்கேக்கு கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சாதாரண மக்களுக்கே பாதிப்பு இருக்குங்க. ஸோ அவர்களுக்கே இன்னும் வந்து இப்போ ரீச் ஆகலை. அவர் எங்கே போய் வாங்குறது, எங்கே கொடுக்கணுன்றது தெரியல நிறைய பேர். அதனால் இது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸாக கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு டைம் கொஞ்சம் டியூரேஷன் கொடுப்பான்னு நினைக்கிறேன். இந்த 5க்குள்ள முடியாது, டிசம்பர் முடிகிற வாய்ப்பு இல்லை. விஜய் பேசும்பொழுது ஜென்சி ஜென்ரேஷன் 90s கிட் நீங்களாமே கொஞ்சம் பார்த்து 2K கிட்ஸ் பார்த்துக்குங்க. நீங்கள் ஜென்சி ஜென்ரேஷனை தான் கொண்டாடுறாரு. அவங்க தான் வரலாறா சார்? இனிமேட்டு அவங்க தான் வாழ்க்கை, அவங்க தான் ஃபியூச்சரா விஜய்க்கு? 2K கிட்ஸ்லேருந்தே கொண்டாட்ட ஆரம்பிக்குது. ஜென்சிங்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுது. இப்போ அதாவது 17லேருந்து இந்த 18க்கு உள்ளே போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஜென்சி கிட்னு அதில் ஒரு ஒரு என்ன சொல்ற ஸ்டைலிஷான ஒரு நேம் வேறு வந்து. ஆனால் ஒரு தலைவர் பேசும்பொழுது பொதுவாக தானே சார் ஒரு கருத்தை முன்வைக்கணும். குறிப்பிட்ட சிலரை வந்து ஜென்சி ஜென்ரேஷன் தப்பு இல்லை, அவங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள மட்டுமே நம்பியிருக்காரோ? இல்லை அப்படின்னு கிடையாது சார். நீங்கள் ஒரு அரசியல்வாதி, நீங்கள் பேசுகிற மெத்தேடு ஒரு ஸ்டைலாக இருக்கும். நீங்கள் அது வந்து மாறுபட்டு, அதாவது இவருக்குனே ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிருக்காரு அந்த பேசுறதுல. அதனால அடுத்தடுத்த ஒரு ஜென்ரேஷன் மாறும் போது இப்போ விஜய்களுடைய ஸ்டைல் ஸ்பீச் மாறுது. ஓகே, இப்போ அந்த 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அண்ணாடிகள் இருப்பாங்க, டிஎம்கேல் இருப்பாங்க, காங்கிரஸ்ல இருப்பாங்க. ஓட்டு அவர்களுக்கு தான் போகும். அவர் வீட்டில் இருக்கிற 3 ஓட்டு 4 ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது இப்போ விஜய்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை தான் அவர் வந்து இந்த மெயினாக டார்கெட் பண்ணுறது. இந்த 2K கிட்ஸ் ஜென்சி கிட்டுங்கிறது. 2K கிட்ஸ் இப்போ 25 வயசுக்கு மேலே போயிட்டாங்க. ஜென்சி கிட்டுங்கிறது 18 வயசு அடுத்து வந்து இப்போ வைக்க போகிறாங்க காலடி. 2027 18 வயசுக்கு வந்து அவங்க ஓட்டு உரிமை வரப்போகுது, அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே விஜய் ஃபேன்ஸாக இருக்காங்க. இது வந்து எப்படி வேணாலும் நடக்கும் சார், சொல்ல முடியாது. அரசியல் சாதாரணமாக பேச்சில் இருந்து அரசியல்வாதி அந்த லுக்கில் இருந்து மாறுபட்டு வந்து நிற்கிறார், பேசுகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜனநாயகன் படம் தான், அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளே இருந்த அந்த புகைப்படம்லாம் ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணிச்சு. இப்போ இந்த படத்தோட அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், அதை வந்து பிரம்மாண்டமான ஒரு முறையில் பிளான் பண்ணுறாங்க. வெளிநாடுகளில் நடக்க போகுது, விஜய் அதில் பங்கேற்க போறாரு. உண்மைங்களா சார்? உண்மை தான். டிசம்பர் 28 மலேசியாவில் நடக்குது சார். ஓகே, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. விஜய் அதுக்கு எப்படி சார் ஒத்துப்பார்? ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு படத்தை நம்ம ஊர்ல இருந்து கொண்டாட்டத்தை விட்டுட்டு எங்கடா அங்கே போறோம் நம்ம அப்படின்னு, அது எப்படி என்ன இல்லை என்னன்னா நிறைய விஷயங்கள் நடந்தாச்சு. நீ இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ண ப்ரோக்ராம் அது. ஓகே, சிங்கப்பூரில், துபாயில், மலேசியாவில் பண்ணணும்னு வந்து விரும்புகிறாங்க. நீ இப்போ வந்து ஒரு ஈவெண்ட், ஒரு லைட் மியூசிக்லாம் நீங்கள் துபாய், அமெரிக்கா, கனடாலாம் பண்ணும்போது அதுக்கு ரசிகர்கள் போகிறாங்க இல்லையா, இவங்களும் சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்க. இந்த விழாவை வந்து ஒரு வெளிநாட்டில் பண்ணணும்னு வந்து ஆசைப்பட்டார். ஓகே, இது வந்து கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி எடுக்கல இந்த முடிவு, இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட முடிவு. அப்போ மலேசியாவில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எஃப்எம்எஸ்ல விஜய்க்கு தனி கிரேஸே இருக்குது. ரஜினி சாருக்கு வந்து ஃபுல்லாக உலகம் பூரா இருக்குது, விஜய் சாருக்கு கிட்டத்தட்ட இருக்குது அந்த அளவில். அப்போ ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணதுனால இதை யார் ஃபிக்ஸ் பண்ணுறா அப்படின்னா விஜய் கிடையாது. நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் டிசைட் பண்ணுது.
சார் நீங்கள் ஈவெண்ட் வந்து நான் அங்கே வைக்கிறேன் ஆடியோ லான்ச்சை, ம். ஒரு வித்தியாசத்தை நீ சென்னையிலேயே வச்சிட்டீங்க, நேரடி இடத்திலே வச்சாச்சு, ஸோ ஒரு மாறுதலுக்கு சிங்கப்பூர் மலேசியா வைக்கலாம் சார்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ம். ப்ரொடியூசர் ஒருத்தர் லைக் பண்ணும்போது ஹீரோ வந்து அங்கெல்லாம் முடியாது, நீ சென்னையில் தான் வைக்கணும்னு அவனால சொல்ல முடியாது. ஓகே. நான் பல கோடிகளை தனிமாதிரி செலவழிச்சு பண்ணுறவங்களுக்கு அது ரெக்கவரி எடுக்கணும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ம், ம், அப்போ ஹீரோ ஓகே நீங்கள் வைங்க நான் வருவோம், அவ்வளோதான். இப்போ மற்றபடி ப்ரொமோஷனுக்கு சென்னையில் வச்சா கூட எல்லா வெளிநாட்டுக்கு போகிறாங்களே எல்லா பேருமே ஸ்டார் காஸ்ட், அதுக்கு ஹீரோ போகணும் இல்லையா? ஓகே. அதான் முறை, அதான் ஹீரோவுக்கு வந்து அழகு. சரி. அப்போது கம்பெனி டிசைட் பண்ணுறதுல விஜய் ஓகே சொல்கிறார், ம். அவ்வளோதான் நம்ம பார்க்க முடியும். நீ சொன்னது மாதிரி இப்போ வந்து கச்சேரி சாங் வந்தாச்சு, அடுத்தடுத்த செகண்ட் சிங்கிள் வரப்போகுது. மே 28 மலேசியாவில் வந்து ஆடியோ லான்ச்சு, ஜனவரி 9 படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ். சிறப்பு சார். சார் இறுதியா ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். தனுஷ் வந்து ரஜினி அவர்களை இயக்க போறாங்க, அதுல கமல் அவரோட ப்ரொடக்ஷன்ல அப்படின்னு. ஏன்னா சுந்தர்சி வெளியே வந்ததும் அந்த இடத்துல தனுஷ், ஏன் தனுஷோட பேர் அடிபடுது? உண்மையா, நடக்குமா, சாத்தியமா? இல்லை அதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கம்மி தான். என்னன்னு காரணம் கேட்டோம்னா, தனுஷ் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரஜினி சார்ட்ட சொல்லியிருக்காரு. ஓகே. இந்த சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடியே கிட்டத்தட்ட அவர் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பாகவே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சொன்ன விஷயம் இருக்குது. அதான் இட்லி கடையா சார்? இல்லை இட்லி கடை இல்லை, அது கிட்டத்தட்ட சொல்ல போனால் நீங்கள் பவர் பாண்டியை சொல்லலாம். ஓகே. அதுக்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் கதையும் சொல்லியிருக்காரு, ரஜினிக்கு ஏற்ற ஒரு கதையை. நீங்கள் இன்ன வரைக்குமே மாமனார்னு கூப்பிட மாட்டார், ரஜினி கூட மாட்டார். ஸோ தலைவர் மட்டும்தான் வந்து தனுஷோடைய வார்த்தை தலைவர் தான். தலைவர். நான் தலைவர் படத்துக்கு போகிறேன், ஸோ தலைவர் படத்தை பார்த்தேன், இதுதான் சொல்லுவார். இங்கே அவர் ரஜினியை சூப்பர் ஸ்டாராக நினைக்கிறாரு, இவர் தனுஷாக நினைக்கிறார். இங்கே அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இவர் வந்து 3 படம் வந்து டைரக்ஷன்லேயும் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டார். அப்போது அவர் சொல்லும் போது ரஜினிக்கு ஏற்ற ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு. சார் எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்குங்க, ரஜினியை வச்சு படம்ன்றதுக்கு எல்லா நடிகர்களுக்குமே டைரக்ஷன் ஆசை இருக்கும். கண்டிப்பா. ஸோ ஹீரோ நடிக்கிற ஆசை இருக்கும் டைரக்டருக்கு, ரஜினி வச்சு படம் பண்ண ஒரு ஆசை இருக்கும். அப்போது தனுஷுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வருது. தனுஷ் வந்து ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ம். ரஜினி சாருடைய பக்கம் என்ன சொல்கிறேன் வெறிய ரசிகர்னு சொல்லலாம் அவரை, விஜய் மாதிரியே. அப்போ அவர் கதை சொல்லும் போது தான் ரஜினி கேட்ட கதை அவர் சொல்கிறாரு. அப்போ தான் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்க. ம். இப்போ என்ன மைண்டில் வச்சு நீ கதை ரெடி பண்ணுன்னா, எனக்கு ஒன்று ஃபார்முலா இருக்குல்ல, ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, இந்த நோக்கத்தோட அந்த கதையை ரெடி பண்ணு. ம். நீ சொன்ன கதை நல்லா இருக்கு, ஆனால் அதில் நான் நடிக்க முடியாது, ஓகே. எனக்கு கேட்ட கேரக்டர்ஸ் இல்லை, இப்போ எனக்குன்னு கதையை ரெடி பண்ணுன்னு சொன்னார். ஓகே ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கார். அது ஒரு விஷயம் பெண்டிங்கில் தான் இருக்குது. ம். ஆனால் இப்போது தனுஷும் ஐஸ்வர்யா ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தை கண்டிப்பாக நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கும். ரஜினி சார் எவ்வளவோ தனுஷ் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணார். ம், ம். ஐஸ்வர்யா ஒரு பக்கம் விட்டு தந்தா கூட சில ஈகோ பிரச்சனைனாலும் விட முடியல. தனுஷ் அவர்கள் பிடிவாதமாக இருந்துட்டார். அதன் நோக்கமாக இந்த 2 பேரும் ஒன்றும் சேரலைங்கும் போது இப்போ அங்கே இந்த தனுஷை பார்க்கும் போதெல்லாம் ஐஸ்வர்யா ஞாபகம் ரஜினிக்கு வரும். ஓகே. தன்னுடைய பொண்ணு இப்படி இருக்காங்க, என்னதான் அப்பா இல்லைங்க, நீங்கள் ரஜினி சூப்பர் ஸ்டார் விட்டுருங்க, அவரோட தந்தை அப்பா, அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா? அப்போ தனுஷை பார்க்கும்போது வந்து அந்த லவ் வராது இல்லை, அது ஒரு மாதிரி டென்ஷன் வந்து எரிச்சலாக தான் ஒரு தனுஷை பார்க்கும்போது. ம், ம். அப்போ அதுக்குள்ளே போவாரா? கண்டிப்பாக போக மாட்டார். அது வாய்ப்பு கண்டிப்பாக தனுஷ் இல்லை. பட் இதற்கு பிறகு வந்து ரஜினி சார் வந்து கமல்கிட்ட சொல்லி அதை பற்றி நீ கவலைப்படாத, சுந்தரிசி போனது ஒரு பக்கம் போட்டோம், நீ போக சொல்லலை, நான் போக சொல்லலை, நம்ம எதிர்பார்த்தது, நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் காமெடி படம் எதிர்பார்த்தேன், ஒரு 5 பேர் சார்ட்டு போட்டேன், அதில் சுந்தரிசியை மைண்டுக்கு வந்தார். சுந்தரிசி சொன்ன ஒரு லைன் நல்லா இருந்தது, ம். டெவலப் பண்ண சொல்கிறான். இது எல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு தான் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கதை வந்து சார் ஒரு லைன் தான் சார், எப்போவுமே லைன் ஒரு Okay. சின்ன ஒரு டாட். ஹீரோ சாதாரணமாக ஹீரோ ஒரு மாதம் மாறுறாரு, தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்கு செய்யணும்னு நினைக்காரு, போகிறாரு, அங்கே மக்கள் மத்தியில் ஹீரோவை மாறுறாரு, ஒரு மாசாக இருக்கார், இனிமேல் தமிழ்நாட்டினுடைய நீங்கள் தான் கிங்குன்னு சொல்கிறாங்க. இது லைன் சார், இதுதான் லைன். இதை நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும். இந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் ஒரு படம் வந்து உங்களுக்கு ஃபுல் டெப்த்து வரும், ஆமா. எப்படி இருக்குன்னு தெரிய வரும். சுந்தர்சி சொன்ன லைன் ஓகே, அவர் ட்ரீட்மெண்ட்டு பண்ண முடியல, அவர் ம், ம். பண்ண தெரியல. இந்த தவறு தான் ஏற்கனவே கூலியில் நடந்தது ஓகே. ரஜினிக்கு, தக் லைஃப்பில் இந்த கமலுக்கு நடந்தது. கதை ஒரு லைனை சொல்லிட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டில் பெரிய கோட்டையை விட்டாங்க. தக் லைஃபும் ஃப்ளாப், கூலி மட்டும் ரஜினிக்காக ஒரு மாஸ் ஹிட் அடிச்சது. பட் அந்த தவறை வந்து ரஜினி திரும்பி செய்யக்கூடாதுன்னு பார்க்குறாரு. லொக்கேஷன் இந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் ஃபுல் கதையை கேட்கல, ஃப்ரீடம் கொடுத்தாங்க, அவர் டோட்டலாக சொதப்பிட்டார். ம். ரஜினி சொன்னதையும் கேட்கல. இப்போ ரஜினியோட ஃபேமிலி ஆடியன்ஸ் பூராமே ரஜினி சார் வீட்டில் போராட்டம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் மேலே ஃபோன் மெசேஜ், உங்கள் படத்தை நாங்கள் பார்க்க முடியல, ஏன் பார்க்க முடியல, வெளியில் போர்டு வந்து 18+ ஏ சர்டிஃபிகேட் படம் புள்ளின்னு வச்சுட்டாங்க, உள்ளே போக முடியல, ஃபாரின்லாம் போக முடியல. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கூலியில் ரஜினி சார் இவர் அதை லோகேஷ்டாக கதை ஃபுல்லாக கேட்கலையா, ஏ சர்டிஃபிகேட். ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா, ரஜினி சார் லோகேஷ்டாக பேசியிருக்கார் ம். டப்பிங் பண்ணும்போதே, படம் ஒரு மாதிரி இருக்குது, ஏவை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுங்கள், 18 அது பிலோ 18 உள்ளே வரணும், எனக்கு எல்லா ஆடியன்ஸ் இருக்காங்க சொல்லியும் லோகேஷ் கேட்கல. இல்லை சார் அதுக்கு பர் எக்ஸாம்பிள்
ஏசுடிட்டு படத்தை பூரா எக்ஸாம்பிள் சொல்றாரு. நீங்க ரஜினியை வச்சு பண்ணிட்டு மற்ற லாங்குவேஜ் ஏசுடி இப்போ வந்து அதை ரஜினி சார்ட்ட சொல்லாமா? அந்த படம் ஹிட், இந்த படம் ஹிட், சரியா இல்லைன்னு சொல்லாமா? அது வேறங்க. இது ரஜினி. நீ ரஜினி தான் பார்க்கணும் இல்லையா? அதை கோட்டை விட்டார். திரும்பி ஒரு மிஸ்டேக் நடந்துடக்கூடாது இது மாதிரி அப்படின்னா கதையில கவனம் செலுத்துறாரு ரஜினி சார். கமலும் கவனம் செலுத்துறாங்க. கமலுடைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். ஆமா. என்னுடைய உச்ச நட்சத்திரம்னு சொல்றாரு. நண்பர் சொல்ல, ரஜினின்னு சொல்லலை. என்னுடைய நட்சத்திரத்துக்கு கதை பிடிக்கணும். அது வரைக்கும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்சா கூட பத்தாது, அவருக்கும் அது பிடிக்கணும். அப்போ நான் தான் இந்த படத்தை உருவாக்க கோடிகளை இறக்க போறேன்றார். எல்லாருமே வாய்ப்புன்னு சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். புதிய இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு இருக்குன்றார். பட் அது எந்த இயக்குனர்னா நீங்க பெரிய டாப் லிஸ்ட்ல இருக்கிற இயக்குனர்லாம் அவருடைய பிராண்ட் இருக்கும் இல்லையா? நான் மாரி செல்வராஜுடைய வந்து கோ டைரக்டர் சார் ஸ்கிரிப்ட்னா தெரியும், 5 படம் கூட இருந்தவர். அப்போ ரஜினி சார் வச்சு கொண்டு போகிறது வாய்ப்புகள் இருக்கும். பட் அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ ஆல்ரெடி ரஜினி சார் வச்சு பண்ண லிஸ்ட்லேயே ஒரு 3 பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து கார்த்திக் சுப்ராஜில் ஒரு படம் ரஜினி சார் ஓகே கொடுத்தாருன்னா மனுஷன் விளையாடிடுவார் அந்த படத்தை. பேட்டையே ரீஎன்ட்ரி அவர் ரஜினி சார் பக்கா மாஸ். அதனால் ஒரு ட்ரீட்மெண்ட்டு சுந்தர்சிக்கு பண்ண தெரியல. சரி. ரெண்டாவதாக மூக்குத்தம்மன் 2ல் அவருக்கு ப்ராப்ளம். அந்த 2 ப்ரொடியூசரை விட்டுட்டு வர்றதுக்கு சுந்தர்சிக்கு மனசு இல்லை. கமலஹாசன் தயாரிப்பில் நம்ம பண்ணணுமா அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன ஈகோ கிளாஸ். இங்கே இது எல்லாம் தான் ஓடி சுந்தர்சி வந்து 2 பேர் நாலேஜே கொண்டு போகாமல் விஷயத்தை டிக்ளேர் பண்ணார். இப்போ அவருக்கு தான் லாஸ். இப்போ கூடிய சீக்கிரமே ரஜினி சார் வந்து டக்கு டைரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. மைண்டில் ஓடிட்டு இருக்கு அவருக்கு. 2-3 நாளில் உங்களுக்கு யார் டைரக்டர் தான் ஃபிக்ஸ் ஆகும். ஓகே. தனுஷுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. உள்ள போகிறது கிடையாது, வாய்ப்பு இருக்கு. சரி, ரொம்ப நன்றி சார். வழக்கம்போல நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டு இன்னும் நிச்சயம் சந்தி மாதிரி உங்களிடம் விடுபட நன்றி. வணக்கம்.